Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லோ ஃபீஸ் காலேஜஸ்ல நாங்க படிக்கலாமா? லோ ஃபீஸ் காலேஜ்ல நாங்க படிச்சோம் அப்படின்னா அதோட கல்வியின் தரம் வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க. சார், அந்த காலேஜில் ஃபுல் ஃப்ரீ கொடுக்குறாங்க, இந்த காலேஜில் ஃபுல் ஃப்ரீ கொடுக்குறாங்க, இங்கே போய் நாங்கள் ஜாயின் பண்ணலாமா, இங்கே போய் நாங்கள் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. சரியா? ஒருவேளை நீங்கள் நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, இல்லை அபோவ் 190 இல்லை அபோவ் 180 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 175 மேலே இருக்குது, ஆனால் என்னால் வந்து ஃபீஸ் வந்து என்னால் பே பண்ண முடியலை, அப்போ ஏதாவது ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ பண்ணுறாங்களா, அபோவ் 170 இருந்தாவே சில காலேஜில் ஃபுல் ஃப்ரீ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோமே, அந்த மாதிரி காலேஜ் எங்கேயாவது இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 180 இல்லை 190 அபோவ் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அதாவது அந்த காலேஜை பற்றி நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுங்கப்பா அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா உடனே நம்மளால என்ன பண்ணுறாச்சு பார்த்தா கூகுளில் உட்காந்து போட்டு பார்த்துட்டு, சார் அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரேட்டிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. இப்போ நீங்கள் டயர் 1 காலேஜில் இருக்க பெரிய பெரிய காலேஜ் எல்லாமே காலேஜ் ஆரம்பித்தோடனே அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டயர் 1 காலேஜ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போய் சேர்றது கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக என்னன்னு பார்த்தா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. அதே மாதிரி தான் இப்போ டயர் 1 காலேஜில் எல்லா கட் ஆஃப் அதிகமாக இருக்கிற எல்லா பசங்களுமே அங்கே போய் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பசங்க எல்லா பேருமே நல்லபடியாக இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரியா? இன்ஜினியரிங் அரியர் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து கிடைச்சிட போகுது. சரியா? அதனால தான் டயர் 1 காலேஜஸில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக அப்படியே அதாவது மாட்ரேட்டாக நமக்கு வந்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் கட் ஆஃபில் இருக்க பசங்க, அதே மாதிரி அவங்க இன்ஜினியரிங்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் டயர் 1 காலேஜில் ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதை விட்டுட்டு அவங்க வந்து கல்வி வந்து அப்படி கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா காலேஜ்லையும் ஒரே மாதிரி தான் டீச் பண்ண போகிறாங்க, எல்லா காலேஜையும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதாவது இப்போ டயர் 2 காலேஜஸில் வச்சுக்கோ, சில டயர் 2 காலேஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜுக்குள்ளேயும் நல்லா படிக்கிற பசங்க உள்ளே வந்தால் போதும், அவங்கள வச்சு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட அலுமினிஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ்லேருந்தே ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அப்போ லோ ஃபீஸ் காலேஜஸ் தனியாக இருக்குது. ஆனால் டயர் 2 காலேஜஸ் இல்லை டயர் 1 காலேஜில் நிறைய என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பசங்களுக்கு ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க. சரியா? அப்போ டயர் 2 காலேஜஸில் ஃபுல் ஃப்ரீ கொடுக்குறாங்கல்ல, அங்கே போய் ஜாயின் பண்ணலாமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் ஆஃப் லோவாக இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் லோ ஃபீஸ் காலேஜில் போய் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. சரியா? அப்போ லோ ஃபீஸ் காலேஜில் படிக்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா படிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ லோ ஃபீஸ் காலேஜ்னு சொன்னாவே அவங்க என்ன ஆகிறாங்க அப்படின்னா, அப்போ காலேஜ் வந்து ஒரு மாதிரி இருக்கும் போல், அதனால தான் அவங்க வந்து ஃபீஸ் வந்து குறைவாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே ஒரு திங்கிங் வந்து ஓடிடுது. சரியா? ஆனால் நிறைய காலேஜ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய காலேஜ் எல்லாமே பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீஸ் வந்து குறைச்சி பசங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே பேரண்ட் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே என்னென்னா லோ ஃபீஸ் கொடுக்குறாங்களா, அப்போ காலேஜ் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும், டீச்சிங் வந்து சரி இருக்காது, பிளேஸ்மெண்ட் வந்து எதுவுமே இருக்காது, அதனால தான் லோ ஃபீஸ் கொடுத்து உள்ளே இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும். அது தவறான பார்வை. சரியா? அதனால லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து சென்னை ரீஜியன்லையோ இல்லை வந்து கோயம்புத்தூர் ரீஜியன்லையோ இல்லை வந்து திருச்சி ரீஜியன்லையோ இல்லை வந்து திருநெல்வேலி பக்கமோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும். இல்லை சார் எனக்கு வந்து டயர் 2 காலேஜஸ்லேயாவது அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ சீட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கிறோம். அதனால் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.